अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபாம் श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि எம்பெருமானை குறித்தும் பிராட்டிமார்களை குறித்தும் சக்கரத்தாழ்வாரை குறித்தும் ஸ்தோத்திரங்களை அருளி செய்த வேதாந்த தேசிகன் கருடாழ்வானை குறித்து அருளி செய்த 2 ஸ்தோத்திரங்களிலே ஒன்று 50 ஸ்லோகங்கள் கொண்டதாக கொள்ளப்படுகிற கருட பஞ்சாசத் என்பது. இந்த ஸ்தோத்திரத்திலே கருடனுடைய பெருமையை பல்வேறு வகைகளிலே விசேஷமாக எடுத்துரைத்தார். இந்த கருட மந்திரத்தினுடைய பெருமை, கருடனுடைய பெருமை, அவன் அமுதத்தை கொண்டு வருவதற்காக செய்த அந்த வீர வரலாறுகள், அவன் அந்த பாம்புகளை எல்லாம் அழித்தமை, அந்த பாம்புகளையே தனக்கு ஆபரணமாக கொண்டமை என்று இப்படி பல விஷயங்களை தெரிவித்தவர். முடிவிலே அந்த கருடாழ்வான் எம்பெருமானுக்கு செய்யக்கூடிய கைங்கரியங்களை, அவனுடைய அந்த சிறப்புகளை ஒரு 5 ஸ்லோகங்களிலே வர்ணிக்கிறார் என்று பார்த்து வருகிறோம். 46வது ஸ்லோகம் தொடங்கி அதிலே இப்பொழுது 50வது ஸ்லோகம். இந்த 50வது ஸ்லோகத்திலே பகவான் அசுரர்களை அழிப்பதற்காக கருட வாகனத்திலே ஏறி செல்லுகிறான். மாலி சுமாலி முதலான அசுரர்களை எல்லாம் அழிக்கிறான் பகவான். அப்பொழுது அந்த கருட வாகனத்திலே செல்லுகிறான் எம்பெருமான். அப்பொழுது கருடாழ்வான் அந்த போரிலே எம்பெருமானுக்கு எப்படி உதவி புரிந்தான், தன்னுடைய இறக்கைகளை வேகமாக அடித்து கொண்டானான். அந்த வேகத்தினாலே ஏற்பட்ட காற்றிலேயே அசுரர்களெல்லாம் அப்படியே காற்றிலே அடித்து செல்லப்பட்ட இலவம் பஞ்சு போல ஆனார்கள். அவர்களை வெல்லுவது பகவானுக்கு மிகவும் எளிதாகிவிட்டது என்று இப்படி போரிலேயும் கூட எம்பெருமானுக்கு கருடாழ்வான் உதவி செய்தான் என்கிற கருத்தை இந்த 50வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். ருந்தியாத் சம்வர்த சந்தியா கனபடல கனத்பக்ஷ விக்ஷேபஹேளா வாதூலாஸ்பால தூலாஞ்சல நிச்சய துலாதேய தைத்தேய லோகாம் ஆஸ்மாகைஹி கர்மபாகைரபிகதமகிதானீகமப்ரத்யனீகைஹி திவ்யன் திவ்யாபதானைர் தனுஜ விஜயினோ வைஜயந்தி சகுந்தா. கருடாழ்வான் எப்படி எம்பெருமானுக்கு உபகாரம் பண்ணினான் என்றால், அவன் மிக அழகாக அந்த சிறகுகளை அடித்து கொண்டான். அது எப்படி இருந்தது அந்த சிறகு என்று சொல்லுகிற பொழுது என்ன சொல்லுகிறார்? சம்வர்த்த சந்தியா கனபடல கனத் பக்ஷ விக்ஷேபகேளா. மாலை பொழுதிலே மேக வரிசைகளெல்லாம் அழகாக இருக்கும். அதுவும் சம்வர்த்த காலம், பிரளய காலத்தினுடைய மாலை பொழுது என்னால் கேட்கவே வேண்டியதில்லை. அப்படிப்பட்ட அந்த பிரளய காலத்தினுடைய மாலை பொழுதில் இருக்கக்கூடிய மேக வரிசை போலே அழகாக இருக்கக்கூடிய சிறகுகள், அந்த சிறகுகளை எல்லாம் கருடாழ்வான் என்ன பண்ணினான்? விக்ஷேபகேலா, விளையாட்டாக அதை உதறி அந்த சிறகுகளை அடித்து கொண்டான். இந்த பக்க விக்ஷேபகேலா அப்படி அடித்து கொண்ட பொழுது அதிலேருந்து பெரிய காற்று உண்டாயிற்று. வாதூல ஆஸ்பால தூலாஞ்சல நிச்சய துலாதேய தைத்தேய லோகா. அந்த பெருங்காற்று வீசுகிறதுனாலே அப்படியே சிறு சிறு பஞ்சு கூட்டங்கள் பறப்பது போல அப்படி அந்த அசுர கூட்டங்கள் எல்லாம் பறந்தன. இலவம் பஞ்சு பெருங்காத்தடிச்சா இலவம் பஞ்சு என்ன ஆகும்? அதுபோல இந்த இடத்துல கருடாழ்வானுடைய அந்த பக்க விக்ஷேபம், அந்த சிறகுகளை அடித்து கொண்ட பொழுது ஏற்பட்ட காற்றிலே அப்படி அவைகளெல்லாம் பறந்து சென்றன.
அப்படி அந்த அசுரர்களை எல்லாம் ஒன்றுமில்லாதவர்களாக இவன் கருடாழ்வான் ஆக்கிவிட்டான். அதற்கு மேலே எம்பெருமான் வந்து அந்த அசுரர்களை அழித்தான் என்றால் அவனுடைய அந்த காரியத்தை மிக எளிதாக ஆக்கிவிட்டான் என்று அர்த்தம். அதற்காகத்தான் சொல்கிறார் அவர். இப்படிப்பட்ட தைத்திய அப்ரத்யனீகைஹி திவ்யாபதானைஹி தீவ்யன், இப்படிப்பட்ட ஒப்பற்ற செய்கைகளாலே விளங்குபவராய் இருக்கிறார் இந்த கருடாழ்வான். அந்த கருடாழ்வான் என்ன தனுஜ விஜயினஹா வைஜயந்தி சகுந்தஹா, அந்த எம்பெருமானுக்கு இவர் கொடியாகவும் இருக்கிறார். அதாவது கொடியாக இருக்கிற காலத்திலேயே அவர் இப்படிப்பட்ட காரியத்தை பண்ணினார் என்று சொல்லுகிறார். தனுஜ விஜயனஹா வைஜயந்தி சகுந்தஹா, அந்த கொடியாக இருக்கக்கூடியதான சகுந்தஹா பறவையான கருடன் அவர் என்ன பண்ண வேண்டும்? ஆஸ்மா கைகி கர்மபா கைகி அபிகதம் அகித அநீகம், அதாவது நமக்கு கர்மங்களெல்லாம் நாம் ஏற்கனவே செய்த கர்மங்களெல்லாம் பரிபாக்கமாய் முதிர்ந்து அதனால் நமக்கு என்ன வருகின்றன? அகிதானீகம், என்னால் தீமை கூட்டங்கள் நமக்கு வந்து சேருகிறது. தீமையெல்லாம் நாம் பண்ணின பாபங்கள் தான் நமக்கு வந்து சேருகிறது. அந்த தீமை கூட்டங்களை எல்லாம் அவர் என்ன பண்ண வேணும்? ருத்யாத், எல்லாவற்றையும் தடுத்தருள வேணும், ஒழித்தருள வேணும் என்று இந்த ஸ்லோகத்திலே கருடாழ்வானை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார். அவருடைய ஒரு இறக்கையினுடைய வேகத்திலேயே அசுரர்களெல்லாம் பஞ்சு போலே ஆகிவிட்டார்கள். என்னால் நம்முடைய பாபங்களை போக்குவதற்கு அவர் என்ன செய்ய வேண்டும்? ஒன்றுமில்லை, அவர் அருள் புரிந்தால் போரும் என்று அந்த கருடாழ்வானை இந்த ஸ்லோகத்திலே கொண்டாடினார். அதற்கு அடுத்தபடியாக 51வது ஸ்லோகம். 50 ஸ்லோகங்கள் என்று சொன்னாலும் இது 51 ஸ்லோகங்கள், கடைசியிலே பலசுருத்தியாக 52வது ஸ்லோகம் என்று அமைந்திருக்கிறது. இந்த 51வது ஸ்லோகத்திலே பொதுவாக கருடாழ்வானுடைய மேன்மை அதை தெரிவிக்கிறார். யத்பக்ஷஸ்தாத் திரிவேதி திரிகுண ஜலநிதிர் லங்யதே யத்குணஜ்ஞைஹி வர்க்கஸ்த்ரைவர்கிகாணாம் கதிமிக லபதே நாதவத்யத் சநாதஹ த்ரைகால்யோபஸ்திதாத் சத்ரிக நிதிரகாதாயதாத்ராயதாம் நஹ திராதானேகஸ்திரிதாம் நஸ்திரிதசரிபுச்சமு மோகனோ வாகனேந்திரஹா. கருடாழ்வான் என்கிறவர் எப்படிப்பட்டவர்? இந்த ஸ்லோகத்தில் நிறைய 3 3 3 என்று பல மூன்றுகளை எடுத்து காட்டுகிறார். அதில் முதல்ல என்ன சொல்லுகிறார்? திரிவேதி திரிகுண ஜலதி, அதாவது இவர் எப்படிப்பட்டவர் என்னால் யத் பக்ஷஸ்தாகா திரிவேதி, 3 வேதங்களும் இவருடைய சிறகுகளாக இருக்கின்றன. 3 வேதங்கள் என்னால் ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், இது 3 இவருக்கு அப்படியே சிறகுகளாக இருக்கின்றன என்று சொன்னார். அதற்கு மேலே யத்குணைகி திரிகுண ஜலநிதிகி லங்யத்தே, அதாவது இவருடைய குணங்களை எவரொருத்தன் நன்றாக அறிந்து கொள்ளுகிறானோ அவன் எதை கடக்கிறான்? திரிகுண ஜலநிதிகி, முக்குணங்களை கூடியதாக இருக்கக்கூடிய, அதாவது சத்துவம் ரஜஸ் தமஸ் என்று இருக்கக்கூடிய 3 குணங்களோடு கூடியதான இந்த சம்சார கடல் அது கடக்கப்படுகிறது என்று அத்தை சொன்னார். அதற்கு மேலே இந்த லோகத்திலே என்ன திரைவர்கிகானாம் வர்க்காம், இந்த உலகத்திலே இருப்பவர்களெல்லாம் 3 விதமான பலன்களை இவர்கள் அபேட்சிக்கிறார்கள். எப்பொழுதும் இவர்கள் என்னென்ன பலன்களுக்கு எடுக்கிறானா? அறம், பொருள், இன்பம் என்று இந்த 3 விதமான புருஷார்த்தங்களைத்தான் இவர்கள் அபேட்சிக்கிறார்கள். அதெல்லாம் கூட இவர்களுக்கு இந்த கருடனை வழிபடுவதனாலே நன்றாக கிடைக்கிறது என்று சொன்னார் அவர். யத் சனாதஹா நாதவது, எல்லாம் இவர்களெல்லாம் இவரால் கருடனாலே ஒரு நாதனை உடையவர்களாக ஆகிறார்கள், நற்கதியை அடைகிறார்கள். என்ன சொல்கிற? கதிம் சலபதே என்று சொன்னார். இந்த கருடாழ்வான் எப்படிப்பட்டவர் என்றால் திரியுக நிதிஹி, 2 வகையான, அதாவது 6 குணங்களுக்கு இருப்பிடமாக இருக்கிறார். பகவானுக்கு உண்டார் போல இவருக்கும் ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ் என்று 6, அதாவது 2 6 இல்லையா, அதுவும் 3 என்று சொல்கிறார். இவர் அத்தாலே என்ன பண்ணுகிறார்? திராதா அநேகா, பலரை காப்பாற்றி இருக்கிறார் இவர். அதுக்கு மேலே திரிதச ரிபுச்சமு மோகனா, அசுரர்கள் அவர்களை திரிதசான்னு பேர், திரிதசான்னு 30, அசுரர்களுடைய திரிதசான்னே பேரும் தேவர்களுக்கு. தேவர்கள் என்னால், அதாவது திரிதசா என்றால் தேவர்கள், அவர்களுடைய ரிபுகு என்றால் அசுரர்கள். அந்த தேவர்களுடைய எதிரிகளான அசுரர்கள் அவர்கள் அனைவரையும் இவர் மயக்குபவர்.
அதற்கு மேலே திரிதாம்னஹா வாகனேந்திரஹா, 3 விதமான இருப்பிடங்களை உடையவனான பகவானுக்கு இவர் வாகனமாயிருக்கிறார். பகவான் எங்கெங்கெல்லாம் இருக்கார்? திருப்பார்கடல், சூரிய மண்டலம், யோகிகளுடைய ஹிருதயம் என்று இப்படி 3 இடங்களிலே எம்பெருமான் எழுந்தருளி இருப்பதாக சொல்லப்படுவதுண்டு. அதை அப்படியே இங்கே சொல்கிறார். அப்படி இருக்கிற அந்த கருடன் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு திரைகால்ய உபஸ்திதாதாயதாத் அகாத் நகாத்ராயதாம், நம்மை முக்காலங்களிலும் நமக்கு நேரக்கூடிய அந்த பாபங்களிலிருந்து அந்த கருடாழ்வான் நம்மை காத்தருள வேண்டும் என்று எல்லாம் 3 இந்த ஸ்லோகத்திலே வைத்து, அப்படிப்பட்ட கருடாழ்வான் நமக்கு நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம் ஆகிற முக்காலங்களிலும் நமக்கு ஏற்படக்கூடிய பாபங்கள் அத்தனையும் இந்த கருடாழ்வான் போக்கியருள வேணும் என்று இது முடிவான இந்த ஸ்லோகத்திலே இந்த அர்த்தத்தை தெரிவித்தார். இதற்கு அடுத்தபடியாக 52வது ஸ்லோகம், அது பலஸ்ருதி ஸ்லோகம். வழக்கம் போல தம்முடைய திருநாமத்தையும் அந்த ஸ்லோகத்திலே பொறித்து இன்னார் அருளி செய்த ஸ்தோத்திரம் என்றும் அதை காட்டுகிறார். சைகாம் பஞ்சாசதம் யாமதனுத வினதானந்தனம் நந்தயிஷ்யன் கிருத்வா மௌளோ ததாஜ்ஞாம் கவிகதகடகடா கேசரி வெங்கடேஷாம் தாமேதாம் ஷீலயந்தः ஷமித விஷதரவ்யாதி தெய்வாதிபீட்டாः காங்க்ஷா பௌரஸ்ய லாபா கிருதமிதா பலைஹி தாட்சகல்பா பவந்தி. பஞ்சாசதம் என்ன சொல்கிறார்? சைகாம் பஞ்சாசதம் என்னாலன்னா ஒன்றோடு கூடிய 50, அதாவது 51 ஸ்லோகங்கள் கொண்ட இந்த ஸ்தோத்திரத்தை யாம் அதனுத்த இதை அருளி செய்தவர். எதனால்? வினதானந்தனம் நந்தயிஷ்யன்னு, வினத்தையினுடைய பிள்ளையான வினதானந்தன் என்னால் வினத்தையினுடைய பிள்ளையான கருடாழ்வான் அவனை மகிழ்விக்கும்படியாக அவரே நியமித்தாராம். கருடாழ்வானே வேதாந்த தேசிகனுக்கு நியமித்து என்னை குறித்து நீர் ஒரு ஸ்தோத்திரத்தை அருளி செய்யும் என்று நியமித்தபடியினாலே அவனை குறித்து அருளி செய்யப்பட்ட இந்த ஸ்தோத்திரம், இந்த ஸ்தோத்திரத்தை யார் கற்கிறார்களோ, அதாவது சிரமேற்கொண்டு அந்த கருடனுடைய ஆக்ஞையை சிரமேற்கொண்டு இவர் இப்படி 51 ஸ்லோகங்கள் கொண்ட இந்த ஸ்தோத்திரத்தை இயற்றினவர் யார் என்னால் அவர்தான் வெங்கடேஷ கவிஹி என்று அவருடைய தம்முடைய திருநாமத்தையும் இந்த ஸ்லோகத்திலே அப்படி காட்டுகிறார். கிருத்வா மௌளௌ ததாஜ்ஞாம் கவி கதக கடா கேசரி வெங்கடேஷா. அவர் எப்படிப்பட்டவர்? கவிகளுக்குள்ளே சிங்கம் போன்றவர், தர்க்கவாதிகளுக்குள்ளே தார்க்கிகர்களுக்குள்ளேயும் கூட அவர் சிங்கம் போன்றவர். அப்படிப்பட்ட கவி கதக கடா கேசரி வெங்கடேஷா. அப்படி அவர் அருளி செய்த இந்த 51 ஸ்லோகங்கள் கொண்ட இந்த கருட பஞ்சாசத் என்கிற ஸ்தோத்திரத்தை யார் அனுசந்திக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்னால் தாமேதாம் ஷீலயந்தா ஷமித விஷதர வியாதி தெய்வாதி பீடாக என்று, அதாவது இவர்களுக்கு விஷங்களாலே ஏற்படக்கூடிய நோய், பாம்பு தேள் கடி முதலானது அல்லது வேறு விதமான விஷங்களாலே ஏற்படக்கூடிய நோய், அப்புறம் தெய்வாதி பீடாக என்னால் பிசாச்சங்கள் முதலானது ஆவேசித்திருப்பது, இவை அத்தனையும் கூட இவர்களுக்கு நீங்கிவிடும் இந்த ஸ்தோத்திரத்தை அனுசந்திப்பதனாலே என்று சொல்லுகிறார். அது அனுசந்தித்த பிற்பாடு பலன் கிடைக்கின்றதில்லை. பின்ன என்ன சொல்கிறார்னா பௌரஸ்திய சொல்கிறார், பௌரஸ்திய லாபாக, அனுசந்திக்க தொடங்கின உடனேயே இவர்களுக்கு பலன் கிடைத்துவிடும். அதாவது முன்பே பலனை பெற்று விடுவார்கள். அதற்கு பிறகுதான் இவர்கள் இந்த ஸ்தோத்திரத்தையே அனுசந்திக்க போகிறார்கள் என்று அப்படி ஒரு பெருமை படைத்த ஸ்தோத்திரம் இது. தார்க்கியகல்பாக பவந்தி, அந்த அத்தனை பேரும் கருடனை போலவே இவர்களும் ஆகிவிடுவார்களாம். விஷங்களுக்கெல்லாம் எதிரானவர்களாய் இவர்கள் ஆகிவிடுவார்கள். அப்படி இதர பலைஹி கிருதம், இன்னும் மற்ற பலன்களை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை என்று இந்த கருட பஞ்சாசத் என்கிற ஸ்தோத்திரத்தை அனுசந்திப்பவர்களுக்கு விஷங்களாலே ஏற்படக்கூடிய நோய்கள் எதுவாயிருந்தாலும் விலகிவிடும். இன்னும் பைசாச்சங்கள் முதலானத்தாலே ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் எல்லாம் அடங்கிவிடும். எதையும் கூட அனுசந்திக்க தொடங்கினாலே போய்விடும். அது பலன் முன்னாலே கிடைத்துவிடும். பிறகுதான் நாம் அதை அனுசந்திக்கிறோம் என்று கூட ஏற்படும். அப்படிப்பட்ட இந்த உயர்ந்த ஸ்தோத்திரத்தாலே கிடைக்கக்கூடிய பலன்கள், அதனால் இவா கருடனை போலவே ஆகிவிடுவார்கள் இந்த ஸ்தோத்திரத்தை அனுசந்திப்பவர்கள். இன்னும் மற்றவற்றை பற்றி சொல்லவே வேண்டாம். ஆயினாலே எல்லோரும் இந்த ஸ்தோத்திரத்தை அனுசந்தியுங்கள் என்றே நமக்கு உபதேசிக்கிறார் வேதாந்த தேசிகன் என்று கொள்வோம். இப்படியாக இந்த கருட பஞ்சாசத் என்கிற ஸ்தோத்திரத்தை நிறைவு செய்தார் வேதாந்த தேசிகன்.
தொடர்ந்து நாம் அவருடைய மற்றொரு ஸ்தோத்திரத்தை அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாத்ரு முனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.